ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க. அதாவது பிலீஃப் வர்சஸ் ஃபெய்த் அப்படின்லாம். என்னடா அது தலைப்பே வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பிலீஃப்னாலும் நம்பிக்கை தான், ஃபெய்த்துனாலும் நம்பிக்கை தான் இல்லைங்களா? இதில் என்ன இருக்குது? ரெண்டுமே நம்பிக்கை தான். இதில் இது வர்சஸ் அது அப்படி எதுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பு அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழுப்பலாம். இருக்குங்க. பிலீஃப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிலீஃப்னா ஒரு நம்புறது. அதாவது ஒரு பொருளை காட்டிட்டு இவர் தான் கடவுள், இவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது தான் பிலீஃபு. நம்ம வழி வழியாக நம்ம பெரியவங்க, பெற்றோருங்க, முன்னோர்கள் இதுதான் கடவுள், இப்படி தான் வழிபடணும், அப்படி இவங்க சொல்கிறபடி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டு நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா? அதை நம்ம ஒரு பிலீஃப், ஒரு நம்பிக்கையோடு செயல்படுறது. அதாவது ஒரு கருவை பார்த்து, இங்கே நான் மீன் பண்ணுறது ஒரு உருவ வழிபாடோ இல்லை ஒரு பொருளோ, எதையோ ஒரு பொருளை பார்த்து நம்ம பிலீஃப் நம்புறது. அதாவது ஒரு சாட்சியோடு நம்புறது இல்லைங்களா? அது பேர் நம்பிக்கை. அதுதான் பிலீஃப், நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது. ஃபெய்த்துன்னு சொல்கிற வச்சுக்கோங்களேன், அதுவும் நம்பிக்கை தான். ஆனால் அந்த ஃபெய்த்துக்கும் பிலீஃபுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபெய்த்துக்கு எந்த ஒரு ப்ரூஃப் கிடையாது, எந்த விதமான எவிடன்ஸ் கிடையாது. அப்படியே பிளைண்டாக நம்புறது. கடவுள்னா இப்படி தான், பெரியவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு பிளைண்டு ஃபெய்த்தில் போகிறாங்க பாருங்க. அந்த நம்பிக்கைக்கு பலமே தனிங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், நம்பிக்கை தான். பட் பிலீஃபுக்கு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். ஃபெய்த்துக்கு நோ எவிடன்ஸ், நோ ப்ரூஃப். அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறது, அது பேர் தாங்க ஃபெய்த். ஃபெய்த் மூவ்ஸ் மவுண்டெயின் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்பிக்கை ஒரு மலையே இழுக்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குமா ஃபெய்த்துக்கு. வேற பிலீஃபுக்கு அப்படி கிடையாது. பிலீஃப் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. அதுக்கு ப்ரூஃப் வேணும், எவிடன்ஸ் வேணும். அப்படியா, இதுக்கு நான் நம்புறேன், பட் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுதான் பிலீஃப். இப்போ இதுக்கு சின்ன ஒரு கதை சொல்றேங்க. அதன் மூலமா நீங்க அந்த பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒருத்தன் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தானா, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம், எப்போ பாரு கஷ்டம் 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 கஷ்டம். அவனுக்கு நல்லது கடவுள் பண்ணினாலுமே அதுலேயும் ஒரு கஷ்டத்தை தான் தேடுவானா. அதில் இது இவ்வளோ நல்லது கொடுத்துருக்குற, இதுலேயும் இதில் ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கே அப்படின்ட்டு தேடிட்டு இருப்பானுங்களாம். அது அவனுக்கு இப்போ 90% நல்லது நடந்தது கண்ணில் படவே படாதான். இந்த 10% கஷ்டம் இருக்குது பாருங்க, அது மட்டும்தான் அவனுக்கு பெருசாக உதாரணமாக 90% தெரியுமா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவன் கடவுள்கிட்ட கேட்டானா, கடவுளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் உன்னை ரொம்ப வழிபட்டுட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீ நல்லதே பண்ண மாட்டேங்கிறியே, நல்லது பண்ணுற மாதிரி தோணுது, ஆனால் முழுசாக நான் சந்தோஷமாகவே இல்லை, எப்பவுமே ஏதோ ஒரு கஷ்டங்கள் என்னை சூழ்ந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு புலம்பிட்டே இருந்தானா கடவுள்கிட்ட. அப்போ கடவுள் சொன்னாராம், நீ என்னை நம்புறியா? ஆமாம், நான் எப்பவுமே நான் உன்னை நம்பிட்டு தானே இருக்கேன், உன்கிட்ட தானே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே உனக்காக தானே நான் கோவில் வாசல்லே தவங்க எடுத்துருக்கேன், எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே பேசிட்டு இருக்கோம். அப்போ கடவுள் சொன்னார், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமாம் கடவுளே இருக்கு. அப்போனா நீ என்னை திரும்பி பார்க்காம போயிட்டே இரு, வாழ்க்கையில் திரும்பி பார்க்கவே பார்க்காத. என்னை நம்புற இல்லை? ஆமாம் கடவுளே, உங்களை நான் ரொம்ப நம்புறேன். அப்போ நீ திரும்பி பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக நீ போயிட்டே இரு, நீ அது மாதிரி நீ செஞ்சுட்டே இரு, நான் உன் கூடவே எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம். எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை திரும்பி பார்க்காத, நீ பாட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாராம். சரி, கடவுள் மேலே அவன் ரொம்ப நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? அதனால சரி கடவுளே, நான் அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே போகிறானா. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நடந்துக்குன்னா லிட்டரலாக நடந்து போகிறதுன்றது சொல்லலைங்க. வாழ்க்கை சக்கரத்தில் நடந்து போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில் கடந்து போயிட்டே இருக்கும்போது என்னடா இது, நம்ம கடவுள் நம்ம கூடவே துணைக்கு நம்மளோட தானே இருக்கிறேன்னு சொல்றாரு, ஆனால் நம்ம கஷ்டங்கள் மேலே 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 நமக்கு வந்துட்டே இருக்கு. எப்படி கடவுள் என் கூட இருக்கிறாரு சொல்றாரு, நான் இதை எப்படி நம்புறது? நான் கடவுள் என் கூட இருக்கிறாருன்னா நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா, நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லைங்களா? ஆனால் நான் வாழ்க்கையில் கஷ்டம் துயரம் இதை தானே நான் பார்த்துட்டு இருக்கேன்.
அதனால கடவுள் என்கிட்ட இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு 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 பாதி வழியில போயிட்டே இருக்கும்போது, இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காரு, கடவுள் என் கூட இருக்கும்போது எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பிச்சிருக்கும்போது அப்போ நிஜமாவே கடவுள் நம்மளை சும்மா சொன்னாரா, இல்ல உண்மையாவே சொன்னாரா நம்ம கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் நடந்துருக்கான், வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு டவுட் வந்து, நிஜமாவே கடவுள் நம்மளோட தான் இருக்கிறாரா, ஏன் நம்மளை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நீ பாட்டு போயிட்டே இரு, எப்பவுமே நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. அவனுக்கு ஒரு டவுட் வந்தது கடவுள் மேல. அவர் என் கூடவே இருக்காருன்னா நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னா அவர் பொய் சொல்லியிருக்காரு பொழுது. சரி, எதுக்கும் நம்ம திரும்பி பார்க்கலாம், கடவுள் நம்ம பின்னாடி வராரா இல்லையா நம்ம திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனுக்குள்ள ஒரு டவுட் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு. திரும்பி பார்த்தோன்னா கடவுளே இல்லை. அப்போ கடவுள் நீ என்னை ஏமாத்திட்டியா, நீ திரும்பி பார்க்க கூடாது சொன்னியே, நான் திரும்பி பார்க்காம தானே போயிட்டு இருந்தேன், தன்னால இவ்வளோ கஷ்டத்துலயும் போயிட்டே இருந்தேன், அப்போ நீ என்னை ஏமாத்திட்டியா, இப்போ நீ என் கூட இல்லவே இல்லையே அப்படின்னுட்டு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதானா. அப்போ என் பின்னாடி நீ வரேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா அப்படின்னு அழுதும்போது ஒரு குரல் கேட்குதான். அசிரீரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குரல் கேட்குதான். என்ன கேட்குது, முட்டாளே உன் பின்னாடியே தான், உன் கூடவே தான் நானும் வந்துட்டு இருந்தேன், வாழ்க்கை பயணம் ஃபுல்லா உன் கூட தான் நான் வந்துட்டு இருந்தேன், உனக்கு என்ன நான் வர்றதை உணர முடியல பத்தியா, நான் உன்னோட இருக்கிறேன்ற உணர்வே உனக்கு இல்லை பத்தியா அப்படின்னு அவர் கேட்டான். இல்லைங்களே, நீங்க என் கூடவே இருக்கிறன்னீங்கன்னா எப்படி நான் கஷ்டப்பட்டிருக்க முடியும், கடவுள் நீங்க என் கூட எனக்கு துணையாவே இருக்கிறேன்னா நான் சந்தோஷமா தானே இருக்கணும், நான் சந்தோஷமாவே இல்லையே, வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு தானே இருந்தேன், அதனால தான் டவுட், எனக்கு சந்தேகம் வந்து நான் உன்னை திரும்பி பார்த்தேன், ஆனா நீ இல்லையேப்பா அப்படின்னும்போது, முட்டாளே உன் கூடவே தான் வந்திருந்தேன், உன்னோடவே தான் நான் பயணிச்சுட்டு இருந்தேன், உன் கஷ்டத்துலலாம் கூட நானும் இருந்தேன்டா அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்படின்னா பாரு, நான் போன பாதையில என்னுடைய பாத சுவடு தான் இருக்கு, உன்னோடது நீ என் கூடவே வரேன்னு சொன்னல, அது எங்க அந்த சுவடு காணமே, ஒரு சுவடு தானே இருக்கு, என்னுடைய பாதச்சுவடு தானே இருக்கு, உன்னுடைய பாதச்சுவடே இல்லையே அப்படின்ட்டு அவன் கேட்டானான். முட்டாளே, அந்த பாதச்சுவடு உன்னோடது இல்லடா, அது என்னுடையது, நான் வந்து உன்னை கேரி பண்ணிட்டு இருந்தேன், உன்னை நான் சுமந்துட்டு இருந்தேன், அந்த நீ பாக்குற பாதச்சுவடு வந்து உன்னுடையது கிடையாதுடா, என்னுடைய பாதச்சுவடு, உன்னுடைய பாதச்சுவடு கீழே தெரியாது, ஏன்னா நான் தான் உன்னை சுமந்துகிட்டு இருந்தேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் தான் தோல் கொடுத்து சுமந்துகிட்டு இருந்தேன், உன்னை நான் சுமந்துகிட்டு வந்ததால தான் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ தாண்டி வந்திருந்த, இதை வந்து உன்னால உணர முடியல இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, சுருக்கணும் தான். இந்த கஷ்டத்துல நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம்னா, எல்லா கஷ்டத்தையும் மீறி நம்ம வெளியில வந்திருக்கிறோம், ஆனா நம்மளால வந்து கடவுள் இருக்கிறாரு நம்மளோடன்றத உணர முடியலையே பத்தியா, கடவுளே என்ன மன்னிச்சிடுப்பா, அப்போ இந்த இத்தனை துயரங்கள் வந்தும் நீ இன்னைக்கும் நீ மனிதனா இருக்கிற அப்படின்றதுக்கு சாட்சி நான் தான்டா, இல்லைன்னா தோண்டு போய் எப்போ நீ எழுந்து செத்து போயிருப்ப, உன்னை தூக்கிட்டு இருந்ததால் தான் உனக்கு வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, இதை வந்து உன்னால உணர முடியல, நீ பாதச்சுவடு உன்னுடைய பாதச்சுவடுன்னு நினைக்கிற, இது இல்லை, இது என்னுடைய பாதச்சுவடு, எப்போ உனக்கு நம்பிக்கை, அதாவது உனக்கு எப்போ நம்பிக்கை இல்லாம என்னை திரும்பி பார்த்தியோ, இப்ப நான் உன்னை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து உனக்கு நம்பிக்கை இல்லாம நீ திரும்பி பார்த்த பாரு, அதுதான் பிலீஃப், அதாவது உனக்கு வந்து கூட இருக்கிறது தெரியணும்னு நினைச்சு பாரு, அந்த உருவம் பக்கத்துல இருந்தாதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு நினைச்ச பாருங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கூடவே கடவுள் நம்மளோட இருக்கிறாருன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் நம்ம வந்து கடவுள் நம்மளோட இருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நம்ம துயர காலத்துல கஷ்ட காலத்துல கடவுள் நம்மளவே இருந்து செயல்படுறாருன்றது வந்து ஃபெய்த். தட் ஃபெய்த் அலோன் மூவ்ஸ் த மவுண்டைன். இப்போ அந்த ஃபெய்த் போயிடுச்சு, அவன் பிலீஃபை மட்டும் நம்பி இருந்தான் கடவுள் நம்ம கூட வராருன்றது. இப்போ புரியுதுங்களா பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும்? பிலீஃப்ங்கிறது ஒரு ஒரு உருவத்தையோ ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸ் இருந்தாதான் நம்புறது, அது பேர் தான் பிலீஃப். எந்த விதமான ப்ரூஃப் இல்லை, எவிடன்ஸ் எதுவும் இல்லை, கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பாதையை கடந்து போறோம் ஒருத்தரை நம்பி அப்படின்றனா அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் என்னது, ஃபெய்த். அந்த ஃபெய்த் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க. அது வந்து கடவுளாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் நமக்கு யாரு ரொம்ப பலம் கொடுப்பாங்க அவங்கள மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்து கண்ணை மூடி நீங்க வாழ்க்கையை கடந்து போங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும்.
ப்ரூஃப் வேண்டாம், ப்ரூஃப் தேடாதீங்க, எவிடன்ஸ் தேடாதீங்க. ஒரு நல்ல ஆத்மாவை நீங்க கண்டுபிடிச்சிட்டே வச்சுக்கோங்களேன், அதை இறுக பற்றி கொள்ளுங்க. அதுக்கு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து ஃபெய்த்தா தான் இருக்கணும், பிலீஃபா இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டோரி மூலமா, இந்த சின்ன கதை மூலமா நான் உங்களுக்கு வந்து பிலீஃப்னா என்ன, ஃபெய்த்னா என்னன்னு உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ரெண்டும் ஒரே மீனிங் தான், நம்பிக்கைன்றத குறிக்கிறது. பட் பிலீஃபுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் வேணும், ஃபெய்த்துக்கு நோ, பிளைண்டாக நம்பி போகிறது. அந்த பிளைண்டாக நம்பி கண்ணை கட்டிட்டு அவங்க குதினா குதிக்கிறோம், எழுந்துக்கிறோம் பாருங்க. அந்த சோல் யார் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்கள இறுகப்பட்டிருக்கணும். அது நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம், நம்ம முன்னோர்களாகவும் இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், நம்ம கலீகா கூட இருக்கலாம், நம்ம குழந்தையாகவும் இருக்கலாம், நம்ம மனைவியாகவும் இருக்கலாம், கணவனாகவும் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அந்த ஃபெய்த்து கண்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணை மூடிட்டு எங்கே வேணா போகலாங்க. அந்த ஃபெய்த், அதுக்காக எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை ஃபெய்த் வைக்கணும்னு சொல்ல வரல. அனலைஸ், ஆராய்ச்சி பண்ணுங்க, ஆராயுங்க. உங்களை சுற்றி யார் எப்படி இருக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்ற கொஞ்ச நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. இவங்களை நம்பினா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, இவங்களை நம்பினா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. அதில் அந்த அனலைசேஷனில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவான அந்த நம்பிக்கையோட அந்த யாரை நீங்கள் நம்புறீங்க, அது கடவுளாகவும் இருக்கலாம், மனிதர்களாகவும் இருக்கலாம். அந்த ஃபெய்த் நம்ம எல்லார் மேலே வந்துடாதுங்க, யார் மேலே ஒருத்தர் மேலே மட்டும்தாங்க அந்த ஃபெய்த் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆத்மாவை, அந்த மாதிரி அதான் சொன்னீங்களே, அது குழந்தையாக கூட இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம், கணவனாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், கடவுளாகவும் இருக்கலாம். அந்த ஃபெய்த்தை வந்து அந்த ஃபெய்த் மூலமாக அவங்கள இறுகப்பட்டிருக்கோங்க, பட்டுட்டு வாழ்க்கையில் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்க பாதை சூப்பராக அவங்களுக்கு காட்டுவாங்க. இதுதாங்க பிலீஃபுக்கும் ஃபெய்த்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ரெண்டுமே நம்பிக்கை தான், பட் பிலீஃப் இஸ் வேற, ஃபெய்த்ங்கிறது வேற. ஃபெய்த் வில் மூவ் த மவுண்டைன். ஒரு மலையை இழுக்கக்கூடிய சக்தி வந்து ஃபெய்த்துக்கு உண்டு, பிலீஃப் கிடையாது. ஸோ இந்த தலைப்பு கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் இல்லைங்களா, பிலீஃப் வர்சஸ் ஃபெய்த். ஸோ இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஃபெய்த் வைங்க, லைஃப்பில் ஃபெய்த் வைங்க. யாராவது கடவுள் மேலே ஃபெய்த் வைங்க. யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஃபெய்த் வைங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் அவர் பாதையில் நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி அவர் சொல்கிறது, அவர் கண்டிப்பாக உண்மையான பக்தி இருந்ததுன்னா உங்கள் மனசே சொல்லுங்க சில விஷயங்கள். அது மனசு சொல்கிறது இல்லை, உங்கள் உள்ள இருக்கிற அந்த ஃபெய்த், அந்த கடவுள் சொல்கிறது தாங்க அது. அதாவது ஒரு சின்ன கதை, ஒரு எங்கேயோ கேட்ட கதை, ஒரு இன்னொன்று கதையும் சொல்லி விடுறேன். வந்து 2 பசங்க இருந்தாங்களாம். ஒன்று வந்து ஒரு குழந்தை வந்து இன்னைக்கு மழை வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தை வந்து ஆமாம் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு, எதுக்கு நம்ம கொடை எடுக்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை ரொம்ப அனாவசியமாக கருதி அதை போயிடுச்சான். இன்னொரு குழந்தை வந்து கொடை எடுத்துக்கிச்சாங்களாம். கொடை எடுத்துகிட்டு போச்சுங்களாம். கொடை எடுத்துகிட்டு போகும்போது அந்த இன்னொரு குழந்தை பார்த்து, எதுக்கு மழையே வரும், வெயில் அவ்வளோ காயுது, மழை எதுக்கு வரும்? இல்லை அம்மா சொன்னாங்க இல்லை மழை வரும் இன்னைக்கு, கொடை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எடுத்து முட்டாள எப்படி வெயில் காயுது கொடை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு இந்த குழந்தை கேலி பண்ணிச்சான் இன்னொரு ஃப்ரெண்டு. அப்போது ஆல் ஆஃப் அ சடன் நடந்து போகும்போது செம மழை கொட்டிச்சுங்களாங்க. அப்போ கொடை எடுத்து வந்த அந்த குழந்தை வந்து கொடையை விரிச்சு, வா உள்ளுக்குள்ள மழை வருது பாரு. அப்போது அவங்க அம்மா சொன்னது மேலே அதுக்கு ஃபெய்த், பிளைண்ட் ஃபெய்த்து. மழை வருது வரலன்றதுலாம் அப்புறம். இன்னொரு குழந்தை வந்து அனலைஸ் பண்ணிச்சு, மழை வராது, எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அனலைஸ் பண்ணி. ஸோ அனலைஸ் பண்ணி அது பிலீஃப். அது இன்னைக்கு மழை வராது அப்படின்னு நினச்சது வந்து பிலீஃப். மழை வராதுன்னு சொல்லி அது வானத்தை பார்த்தோ இயற்கையை பார்த்தோ கண்டுபிடிச்சது அது பிலீஃப். மழை வராதுன்னு அது தனக்கு தானே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு அது வந்தது. ஆனால் இன்னொரு குழந்தை அம்மாவோட பேச்சை கேட்டுது. அம்மா சொன்னது தான், அம்மா சொன்னாங்க கொடை எடுத்துகிட்டு போப்பான்னாங்க, அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன். பிளைண்ட் ஃபெய்த்து. அதுக்கு அம்மா மேலே இருக்கிறது என்னது, ஃபெய்த்து. இன்னொரு குழந்தைக்கு பிலீஃப், இயற்கை மேலே இருக்கிற பிலீஃப். அந்த குழந்தைக்கு அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கை, ஃபெய்த்து. ஸோ அதனால் அது கொடை அம்மா சொன்னாங்க நான் செஞ்சேன், அம்மா என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அம்மா சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு அப்படின்னுட்டு அது எடுத்துகிட்டு வந்தது பாரு. அந்த குழந்தை வந்து இயற்கையிலேருந்து தப்பிச்சுது. ஏன்னா அம்மா சொன்னபடி அது கொடை எடுத்து வந்தது. இப்போது இந்த பிலீஃபில் இருக்கிற குழந்தை அது வந்து வெளியில் இருக்கிற அனலைஸ் பண்ணி அது வந்ததால் அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை அடைக்கலம் கொடுத்தது. இப்போ பாருங்கள், பிலீஃப் வசதியா ஃபெய்த் வசதியா?
நீங்களே அந்த முடிவை நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். நீங்கள் எது பெட்டர்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிலீஃப் முக்கியமா, ஃபெய்த் முக்கியமா? இதெல்லாம் சின்ன சின்ன கதை தாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள் அதிகம், நிறைய கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம கதைகள். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர்றது ஃபெய்த். ஃபெய்த் இஸ் சம்திங் பெட்டர் தேன் பிலீஃப். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்குது, ஒரே அர்த்தங்கள் தான் நமக்கு உணர்த்துது. பட் ஸ்டில் அதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் இந்த கதையின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்தேன். இப்போ எது நீங்கள் பிலீஃப், உங்களோட பிலீஃபா உங்களோட ஃபெய்த்தா, எது எது உங்களுக்கு பெட்டர்னு தோணுது அதை உங்ககிட்டே விட்டுறேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். உங்களுக்கு இதுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி மூலமாக ஃபெய்த்துக்கு எவ்வளோ ஒரு பவர்ஃபுல், ஃபெய்த்துன்றது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த அனுபவ கதைகள் மூலமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.